Hi, welcome to my channel Kausi Vibes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் இந்தியன் ஃபார்மசி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எம்டிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸும் நான் ஏன் யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு ஒஸ்டான ஸ்கின்னு. ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்கின் டைப் சொல்கிறேன். எனக்கு வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் டைப்ஸ். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும், சம்டைம்ஸ் நார்மலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கும். ஏதாவது ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னா டக்குன்னு வந்து ரியாக்ட் ஆகும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இல்லை டைட் ப்ராடக்ட்ஸு பன்னீர் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றேன் எனக்கு உடனே நெக்ஸ்ட் டேவே வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ தட் சம் ஆஃப் த அலர்ஜிஸ்னாலலாம் எனக்கு பிம்பிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டில் கிளைம் பண்ணியிருக்க விஷயம் எனக்கு வந்து ரியாக்ட் ஆனதா. ஸோ எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் ஆனது. ஸோ பேஸ்டு ஆன் தட் ஐ கிவ் ரேட்டிங் ஃபார் தட் ஆல் ப்ராடக்ட்ஸ். ஸோ பார்க்கலாமா? Without for any delay, let's get into the video. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சபோசெல்லோட ஆக்டிவ் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் எனக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஃபார்மசிலையுமே வந்து அப்பலோ, பாவா மெடிக்கல்ஸ் இந்த மாதிரியான மெடிக்கல்ஸில் கூட எனக்கு வந்து அவைலபிளாக இல்லை. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் வந்து அமேசான் இந்த 2 வெப்சைட்ஸில் மட்டும்தான் இருந்தது. ஐ மீன் ஒன்று வெப்சைட், இன்னொன்று வந்து நான் ரெகுலராக போகக்கூடிய அந்த ஃபார்மசியில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மற்ற வெப்சைட்ஸில் போய் எனக்கு வாங்குறதுக்கு லைட்டாக பயம். ஸோ அதை நான் செக் பண்ணி பார்க்கும்போதும் அது மோஸ்ட்லி ஃபேக் மாதிரி தான் இருந்தது. ஸோ தட் நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் கிளைம் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு நடந்துச்சா அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் எனக்கு ரொம்ப நல்லாவே மேஜிக்காக வந்து ஒர்க் ஆனது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஒரு ஸ்கின் கேர், அதாவது ஒரு ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், ஒரு ஜெல்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்திங் என் ஃபேஸ்க்கு அலர்ஜி ஆனது. ஸோ அந்த செட் ஆஃப் ஸ்கின் கேர் எதுவுமே வந்து செட் ஆகலை. ஸோ தட் நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை விசிட் பண்ணும்போது அவங்க எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஃபேஸ் வாஷ் தான் இது. சீரியஸாகவே 1 வீக்லேயே எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது. கார்பன் சல்ஃபேட் ஃப்ரீ, கலர்லெஸ், ரொம்பவே மைல்டாக இருக்கும். அந்தளவு வந்து ஸ்மெல்லுமே இருக்காது. ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஹார்ஷான ஃப்ராக்ரன்ஸ் இருந்ததுன்னா, ஃபேஸ் வாஷோ ஷாம்போ இருந்ததுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூ இதில் இல்லவே இல்லை. ஸோ தட் எனக்கு அதனாலே இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சது. கொஞ்சமாக எடுத்தாலே போதும், நல்லாவே வந்து லேதர் ஆகும். 1 டேக்கு 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் 2 டைம்ஸ், மேக்ஸிமம் 2 or 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்பவே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ரெட் பிம்பிள், எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு வந்து செட் ஆகாமல் இருந்தது. அப்போ நான் இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் கிடச்சிது. அந்த 1 வீக்லேயே என்னோடய ஆக்டிவான ஆக்னேஸ் எல்லாமே வந்து காமானது. போக போக வந்து இதுவே வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஜெல்லோ, ஒரு மாய்ஸ்சரைசரோ யூஸ் பண்ண வேணாங்கிற அளவுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸுமே நான் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன். அதையும் நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 out of 5. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சாலிசிலிக் டியர்ஸ் ஃபேஸ் வாஷ். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்தது. அந்த ட்ரெண்டிங்கான டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே நம்ம யூஸ் பண்ணி தான் பார்க்கலாம், நமக்கும் வந்து சேம் ஆக்னி, ஆயிலி ப்ரோன் ஸ்கின்னா யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸுமே இருக்குது. இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதில் கிளைம் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ரிசல்ட் இருந்ததா அப்படின்னு பார்க்கலாமா? மெயினாக நான் ஆல்ரெடி சொன்னது தான். இதில் சாலிசிலிக் ஆசிட் 2% இருக்குது. ஸோ சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆக்டிவான ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான கீ இன்க்ரீடியன்ட்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபேஸ் வாஷும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஆனது. எப்படின்னா பட் டைம் எடுத்தது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக அந்த ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் எனக்கு அவ்வளோவால டிஃப்ரென்ஸ் தெரில. போக போக தான் காமானது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ஒர்க் ஆனது. பட் வந்து ரொம்பவே வந்து டைம் எடுத்தது. அவ்வளோ டைம் கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து பொறுமை இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்சம் அவசரம். ஸோ எனக்கு வந்து உடனே வந்து கிளியர் ஆகணும் அந்த மாதிரி. ஏன்னா நான் ரெகுலராக வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்குமே இருக்கும். ஸோ நான் ரெகுலராக வெளில போகிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இந்த ஸ்லோ ப்ராசஸ் வந்து வேணாம், கொஞ்சம் வேறு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்ன ஒரு மெயின் ரீசனுக்காக மட்டும்தான் இந்த ப்ராடக்டை நான் வந்து ஸ்டாப் பண்ணேனே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. பட் இதோட ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7.50 ml 450 rupees. சேம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா, இது நமக்கு வந்து ஒரு ஃபோமிங் ஸ்ட்ரக்சரில் வரும். 1 பம்ப்ஸில் பத்தவே பத்தாது. 2 to 3 பம்ப்ஸ் எடுத்தால் தான் ஃபேஸ் ஃபுல்லாக லேதர் ஆகிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லுவேன். பட் அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்காக மட்டும்தான் நான் வந்து இதோட ரேட்டிங்கை கம்மி பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்
5க்கு 4. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் செட்டாஃபிலோட ஸ்கின் கிளென்சர், ஜென்டில் ஸ்கின் கிளென்சர். ஸோ இந்த செட்டாஃபில் வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கும் வந்து செப்பரேட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் வாஷை வந்து நார்மல் பீப்புள்ஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டில் ட்ரைன் பண்ண மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எஸ், இதில் இந்த ஃபேஸ் வாஷை நான் வாங்குறதுக்கு மெயினான ஒரு பயம் இருந்தது. நான் நிறைய இந்த செட்டாஃபிலோட ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவே மைல்டாக இருக்குது, ஃபேஸில் நம்ம போட்டு வாஷ் பண்ணோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ண மாதிரியே இல்லை, இந்த ஒரு பர்டிகுலர் கமெண்ட் மட்டும்தான் ரிப்பீட்டில் நான் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஆயிலியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் நார்மலாகவும் இருக்கும், ரொம்ப நேரம் ட்ரையாகவும் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து ஹெசிடேட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டுமே வந்து செட்டாஃபில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. அவகிட்டேருந்து நான் அந்த கொஞ்சமாக ஒரே ஒரு பம்ப் மட்டும் வாங்கி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி பார்த்தேன். ஃபேஸ் வந்து சூப்பராக எனக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தது. எக்ஸஸ் ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணி ஃபேஸில் அந்த ஒரு க்ளீனான ஒரு லுக் வந்து கொடுத்தது. சரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 பாட்டில்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். இதோட ரிசல்ட்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே மைல்டு தான். இது எப்படி யூஸ் பண்ணணும், ஃபேஸும் சரி ஹேண்டும் சரி கொஞ்சமாக வெட்ட வச்சுட்டு கொஞ்சமாக ஃபேஸ் வாஷ் எடுத்து நல்லா வந்து லேதர் பண்ணிக்கணும். நல்லா லேதர் பண்ணதுக்கு அப்புறம் ஃபேஸில் வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் வந்து ரிமூவ் ஆகும். ஃபேஸில் வந்து டர்ட் இருந்தாலுமே வந்து ரிமூவ் ஆகும். சும்மா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷை எடுத்துகிட்டு டக்குன்னு போட்டு வாஷ் பண்ணோன்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது, கன்ஃபார்ம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நார்மல் சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ண வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சம்டைம்ஸ் ஆயிலியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, நானுமே யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருந்தது. ரொம்ப ஓவர் ஆயிலியாக இருக்குது, அதாவது காம்பினேஷனாக இல்லாமல் ரொம்ப ஓவர் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆகாது. பட் ஒரு நார்மலான ஆயிலி ஸ்கின், ஒரு நார்மல் ஸ்கின் டைப், சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ எஸ், ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு யூஸ் ஆகுமானா கண்டிப்பாக எஸ், ஆக்னேக்கு ரொம்ப நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். கலர்லெஸ்ஸு, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, ரொம்பவே மைல்டாக இருக்கும். ஃபேஸ் வந்து நம்ம 1 டேக்கு 2 to 3 டைம்ஸ் ரெகுலராக நீங்கள் எப்போது வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்னேக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எஸ் எஸ். ஒரு ஸ்டேஜில் வந்து ஏன் ஸ்டாப் பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப ஆயிலியானது, ஒரு சம் வீக்ஸ் வந்து பயங்கர ஃபேஸ் ஆயிலியாக இருந்தது. அப்போ எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து சுத்தமாகவே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், ஓவர் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஒரு நார்மல் ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின் பீப்புள் இவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஐ கிவ் 4 ரேட்டிங் ஃபார் திஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு டிவோட ஆக்னே ஃபேஸ் வாஷ். பேக்ரவுண்ட் நாய்ஸை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா காக்கா கத்துறது, பைக் அப்படி இப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு மட்டும் வருது. நிறைய நான் கட் பண்ணி எடுக்கிறேன், பட் சவுண்ட் வந்துட்டு தான் இருக்குது. மேக் ஷூர் நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். எஸ், கம் டு திஸ் பாயிண்ட். டெர்மாடிவ் ஆக்னே ஃபேஸ் வாஷ். இதில் வந்து சல்ஃபேட் ஃப்ரீ பேரபன் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ரொம்பவே மைல்டாக இருக்கும், கலர்லெஸ்ஸு. ஸோ இதில் கிளைம் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு வந்து ரிசல்ட் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆனது ஒரு 2 or 3 பாட்டில்ஸ் வந்து நான் காலி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சம் அலர்ஜிஸ் ஆகும்போது தான் எனக்கு செட் ஆகலை. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண பர்டிகுலர் டைமிங்கில் செட் ஆகாமல் இருந்ததுனால செபோஷியல் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ஃபேஸ் வாஷ் தான். டெர்மாடி வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது, பட் போக எனக்கு வந்து செட் ஆகவே இல்லை. ஆக்னேஸும் கண்ட்ரோல் பண்ணலை, எதுவுமே எனக்கு பண்ணல, ஜஸ்ட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எங்கள் ஸ்டார்டிங்கில் சீரியஸாகவே ஆக்னேஸ் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும்போது தான் நான் யூஸ் பண்ணேன். ஆக்டிவான ஆக்னே இருக்குது அப்படின்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓரளவு ஆக்னேஸ் இருக்கும், வரும் போகும். ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது, அப்பப்போ வரக்கூடிய ஆக்னேஸ், இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் சொல்லுங்கள் அப்படின்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் தட். பட் ரொம்ப ஆக்டிவான ஆக்னேஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இது வந்து செட் ஆகலை. ஸோ தட் ஐ கிவ் 5க்கு 3 ரேட்டிங்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் 5th ப்ராடக்ட் எத்திக்லேயோட ஃபேஸ் வாஷ். இது ஸ்கின் ஒயிட்னிங் டீப் கிளான்சிங் ஃபேஷியல் ஃபோம். இது எனக்கு இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் தான் இது. எனக்கு ஒரு ஹோப் கொடுத்த, ஓகே எனக்கு வந்து ஒரு டைம் நான் பிரேக் ஆகிட்டேன், அவ்வளோ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியுமே நமக்கு செட் ஆகலையே, ஒய். ஸோ அந்த டைமிங்கில் ஒய் நாட் ட்ரை. எனக்கு வந்து 2 ப்ராடக்ட் வந்து மைண்டில் இருந்தது. ஒன்று வந்து சிம்பிள் ஃபேஸ் வாஷ், இல்லை எத்திக்ளோ. இது 2ல் ஏதாவது ஒன்று வாங்கலாம். இது 2மே வந்து ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் தான். இதை விட சிம்பிள் வந்து அதிகமான ரேட்டிங்ஸ் இருந்தது. சரி ஓகே, ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எத்திக்ளோவே வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து கோஜிக் ஆசிட், லியோக்ரைன் எக்ஸ்ட்ரண்ட், லௌரிக் ஆசிட், இந்த ஆலிவ் ஆயில், சாலிசிலிக் ஆசிட், இந்த மாதிரி
நான் இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி அதோட காம்பினேஷனே எனக்கு சூப்பராக இருந்தது. ஒய் நாட் ட்ரை அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணேன். லிட்ரலாக என்னோட ஆக்னேஸை ட்ரை பண்ணுறதுக்கும் ஆக்னேஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்னேஸுமே எனக்கு வரும். பட் அதோட கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இப்பயுமே வந்து ஆக்னேஸ் இருக்குது. அது ஒரு சம் ஆஃப் த அலர்ஜிஸ். கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் என்னோட ஆக்னே ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுறேன். ஆக்னே ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து கிளியராகவே நான் போடுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் மேலே இருக்க ஒரு லேயர் மட்டும் சொல்கிறேன். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் ரொம்ப பிடிச்சதுனால மட்டும்தான் இந்த ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கினேன். இது யாருமே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. ஓகே, நம்ம வந்து ஒய் நாட் ட்ரை அப்படின்னு சொல்லி வாங்கின ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இது. ஸ்கின் ஒயிட்டனிங் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர பிம்பிளோ ஆக்னே ப்ராப்ளம்ஸ் அப்படின்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்னு பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஆக்னேக்கு செட் ஆகக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் நான் வந்து வாங்கியுமே ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்கின் ஒயிட்டனிங் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். நம்ம வந்து நிறைய சோப்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நான் வந்து நிறைய சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ரிவ்யூஸ்மே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். அதில் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஆனால் ஸ்கின்னை வந்து ட்ரையும் பண்ணும் சோப்ஸ். இதுவுமே வந்து எப்படின்னா ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுக்குது. ஃபேஸ் பளிச்சுன்னு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ட்ரையும் ஆகுது. சம்டைம்ஸ் இல்லை, எப்போதுமே வந்து ட்ரை ஆகுது. சம்டைம்ஸ் தான் ட்ரை ஆகாமலே இருக்குது. ஸோ கிளைம் பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா ஆக்னே ப்ராப்ளம்ஸுமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ ரெண்டுமே என்னால் வந்து போத்தாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. ஏன் நான் அந்த 1 ரேட்டிங் கம்மி பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ணுது. ஸோ ட்ரை பண்ணல அப்படின்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் தான் இது. ஸோ எஸ், ஃபேஸ் வாஷ் சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மொத்தம் வந்து 5 ஃபேஸ் வாஷ் பார்த்தோம். அதில் வந்து எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதை வச்சு நான் வந்து ரேட்டிங்ஸுமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஸ்கேல்போட ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ப்ரிவென்ட் ஹேர் லாஸ், ப்ரொமோட் ஹெல்த்தி ஹேர் க்ரோத் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கும் போவோம், ஹாஸ்டலுக்கு வரும். வாட்டர் வந்து சேஞ்ச் ஆகும், ஃபுட் ஹேபிட் வந்து சேஞ்ச் ஆகும், சரௌண்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆனது ஹேர் லாஸ் தான். ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஹேர் ஃபாலாக இருக்கும் போது தான் இந்த ப்ராடக்ட்டை நானே வந்து இந்த அப்போலோ ஃபார்மசி வெப்சைட்ஸ் இருக்கும், அதில் வந்து ஆன்டி ஹேர் ஃபால்னு போடும்போது இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் ஆனது. ஸோ யூடியூப்லலாம் நான் போய் ரிவ்யூஸ் பார்த்தேன். அந்தளவுக்கு வந்து எனக்கு ரிவ்யூஸ் கிடைக்கல. ஒய் நாட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். இதில் கிளைம் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு ரிசல்ட் கிடச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. பட் ஹேர் ஃபால் சீரியஸாகவே வந்து கண்ட்ரோல் ஆனது. நான் நிறைய ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹேர் ஃபால் எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தது. இதில் வந்து எஸ்எல்எஸ்லாம் இருக்குதான், பட் இருந்தாலுமே எனக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தது. ஹேர் க்ரோத் வந்து எதுக்கு ப்ரொமோட் ஹெல்த்தி ஹேர் க்ரோத்னு போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஒரு ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறது ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டர்ட்டை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அண்ட் மேஜரான விஷயம், அந்த ஷாம்பு வந்து நமக்கு செட் ஆகலைன்னா ஹேர் ஃபாலுமே வரும். ஒரு 2 or 3 செகண்ட் நம்ம போட்டு வாஷ் பண்ண போகிறோம், அதுலேருந்து எப்படி ஹேர் க்ரோத் வரும்னு எனக்கு சீரியஸாக தெரியல. சீரியஸாகவே தெரில. ஹேர் க்ரோத்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு வந்து பட் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிச்சு. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நான் நெக்ஸ்ட்டு கூட வந்து ட்ரை பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. இதுலேயே வந்து ஸ்கேல் ப்ளஸ் ப்ரோ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. அந்த ப்ராடக்ட் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. லாஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு போகும்போது வீட்லேயே வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு ஷாம்பு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் எனக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்தது அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேல்ப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கிப் பண்ணி அந்த ஸ்கேல்ப் ப்ளஸ் ப்ரோ அந்த ஒரு ஷாம்பு நான் வந்து யூஸ் பண்ணேன். நேம் எனக்கு சரியாக தெரியல. ஸோ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். நிறைய வந்து ஹேர் ஃபால் இருந்தது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா மேபி நான் டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணதுனால கூட இருக்கலாம்னு சொல்லி கண்டினியூவாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இருந்தாலுமே எனக்கு செட் ஆகலை. பட் டேண்ட்ரஃப்க்கு வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட்டு. மை அன்லக்கியோ என்னமோ தெரில, எனக்கு செட் ஆகலை. பட் எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஷாம்பு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் வீட்டுக்கு போனேன்னா அந்த ஷாம்பு வந்து நான் ஷோ பண்ணுறேன். அந்த ப்ராடக்ட் டேண்ட்ரஃப்க்கு பயங்கரமாகவே வந்து ஒர்க் ஆனது. பட் ஹேர் ஃபாலும் இருந்தது அப்படிங்கிறதுனால I give 3 rating for this product. நெக்ஸ்ட்டு கண்டிஷ்னர். லாரியலோட ஒரு 2 வேரியன்ட் கண்டிஷ்னர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஹிமாலயா, டவ், இந்த ஹிமாலயா, டவ், வாவோட அந்த கோகோனட்டு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த 2 வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஹைப்பான ப்ராடக்ட்டு. இதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நரிஷிங் கண்டிஷ்னர் வித் 6 நியூட்ரிவ் ஆயில்ஸ் இருக்குது. வித் ஹேரை வந்து நல்லா நரிஷ் பண்ணும் அண்ட் சாஃப்டாகவும் ஷைனாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட் ரேஞ்ச். இதில் ஷாம்புமே நமக்கு வந்து அவைலபிளாக கிடைக்கும். 72 ஹவர்ஸ் வந்து நம்ம ஹேரை வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டிஷனர் வந்து நான் லாரியலில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். நம்ம ஹேருக்கு அப்படி அப்ளை பண்ணும்போதே செம்ம சாஃப்டாக இருக்கும். ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ஸ்மூத் அண்ட் ஃபினிஷிங்குமே எனக்கு பயங்கரமாக இருந்தது. இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் இதை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் வாஷ் பண்ணும்போது என்னடா அது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வரலேங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பர்பிள் தான் வந்து பெட்டராக இருந்தது. மேபி நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதுனால எனக்கு இதோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இந்த கண்டிஷனரை சேஞ்ச் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த லாரியலோட கண்டிஷனர் தான். இந்த இடத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 out of 5. இந்த ப்ராடக்ட்டுக்கு 5க்கு 4. ஸோ கம்பேரிசன் தான். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதுனால அதை வச்சு கம்பேர் பண்ணேன். ஸோ அதை விட இது வந்து ஷைனஸ் கம்மியாக இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த லாங் லாஸ்டிங்குமே வந்து கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. ஸோ தட் ஐ கிவ் ரேட்டிங் ஃபார் திஸ் ப்ராடக்ட் 4. ஸோ எஸ், அவ்வளோதான். நம்ம பார்ட் 1 வந்து பார்த்து முடிச்சாச்சு. இந்த பார்ட் 1ல ஃபேஸ் வாஷ் பற்றியும் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர் பற்றி வந்து பார்த்துருப்போம். ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலரான ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின ரிவ்யூஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2 இந்த வீடியோவோட கண்டினியூவில் வந்து ஷேர் ஆகும். மறக்காமல் அதையுமே வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இருக்கும். மேக் ஷூர் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்த்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். இதுக்கப்புறம் நான் வந்து யூடியூப்பில் நிறைய வந்து கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டுமே தேவை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா, பை பாய்.